ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு பப் ஸ்லீவ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு. இது எப்படி தைக்கலாம், எவ்வளோ ஈஸியாக இந்த டிசைன் தைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2 ஹேண்டுக்குரிய லைனிங் துணியோட உயரம் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். ஆனால் நார்மலாக அவங்களுக்கு வந்து 11 இன்ச் இறக்கம் போதும். 12 இன்ச் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப மேலே பஃபுக்கும் கீழே இருக்க டிசைனுக்கும் தனித்தனியாக வெட்டி தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால ஒரு அரை இன்ச்சு குறையும் அப்படின்றனால 12 இன்ச்சுக்கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாரியோட துணி வந்து 18 இன்ச் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இதுலேயுமே 12 இன்ச் போதும்ல அப்படின்னு நினைக்கலாம். 2 ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணுறப்ப அதுக்கான தேவையான துணியும் ப்ளவுஸ் துணியில் முதலே வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் உயரம் பாருங்கள், 18 எடுத்துருக்கோம்ல. இதில் லைனிங் துணியை வைக்கல, லைனிங் துணியோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதை காட்டி நான் சாரியோட துணி ஃபுல் லென்த்து நீளம் வந்து நம்ம சொல்லுவோம்ல அந்த லென்த்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பஃப் வந்து நல்லா நிறையா வரும். அதுக்காக ஒரு ஃபுல் லென்த் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனிங் வந்து 2 ஹேண்டுக்குரியது, அதாவது 2 கைக்குரிய லைனிங் துணி அது அப்படியே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு இது மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இதை 2 பங்கா 12 இன்ச் எடுத்ததை 2 பங்கா தனித்தனியாக சமமாக மடித்து வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து 6 இன்ச் இப்போ கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. இந்த இதை வந்து நம்மளோட கீழே பார்டர் இருக்குது பாருங்களேன், அந்த உயரத்தோடு வச்சு கட் பண்ணிக்கிற போகிறோம். நம்மளுக்கு கீழே வந்து சுத்தளவு வந்து மேலே பஃபுக்கு தான் வந்து அகலம் ஜாஸ்தியாக வேணுமே தவிர அந்த கரை வந்து அகலமான துணி தேவை கிடையாது. அதனால் அதை மட்டும் கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த நெட்டு வந்து நம்ம பஃப் வைக்கிறோம் பாருங்களேன், அந்த நெட்டு வந்து நல்ல லென்த்தாக இருக்க மாதிரி, அதாவது ப்ளவுஸோட ஃபுல் நீளம் இருக்க மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஹேண்டுக்குரிய பஃப்பு, இது ஒரு ஹேண்டுக்குரிய பஃப்பு. இப்போ இந்த இது இப்போ நம்ம உதைக்கு தேவை ஒன்று தான் தச்சு காமிக்க போகிறோம். ஒன்று அப்புறமேட்டு தச்சுக்கிறேன். லைனிங் துணி பாருங்கள், இவ்வளோ 2 மடித்தோம்னா இவ்வளோ தான் அகலம் இருக்குது. ஒருவேளை அவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் லைனிங் வந்து ஆம்ஹோல் அளவுக்குலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ நான் வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். துணி வந்து நல்லாவே உள்ளே விட்டு தைங்க அப்படின்னு சொன்னனால எக்ஸ்ட்ரா வந்து ஆம்ஹோல் அளவு சுத்தளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் லென்த் எடுத்துருக்கோம் பாருங்களேன், 6 இன்ச்சு. அதிலேருந்து கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கிட்டு ஒரு 3.5 இன்ச், அங்கிட்டு ஒரு 3.5 இன்ச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைனிங் துணிக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, அதுலேருந்தும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக சென்டரில் வரும் அப்படின்றக்காக. சென்டரில் எடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு 3.5 அங்கிட்டு 3.5 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். அதாவது சுருக்காக வச்சு ரொம்ப பஃப் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து மடிப்பாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மடிப்பு வைக்கிறோம் பாருங்களேன், அது வந்து ஒரே அளவாக நல்ல குட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஃபுல்லாக இருக்க மாதிரி வரும். அப்படி தான் நான் இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பஃப் வந்து ரொம்ப தூரம் இல்லாமல் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்தடுத்து குட்டியாக வச்சுருக்கேன். இப்படி தான் நிறையா குட்டியாக வச்சா நிறையா கிடைக்கும். பஃப் வந்து கை சுற்று ஃபுல்லும் நிறையா இருக்க மாதிரி கிடைக்கும். இப்போ எப்படி கீழே நம்ம தைச்சோமோ அதே மாதிரி மேலேயும் நம்ம தைச்சி வச்சுக்கிறணும். இந்த டைரெக்ஷனில் நம்ம திருப்பி, அதாவது நேராக வச்சு தைச்சோம்னா தூக்காது, ரொம்ப பஃப் இருக்காமல் இருக்கும். அதுவே நம்ம வந்து ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சு நம்ம பஃப் வச்சோன்னு வைங்களேன், நல்லா வந்து நம்ம கை தூக்காமையே அந்த இடம் வந்து கொஞ்சம் பஃப்பாக நல்லா தெரியும். பஃப்னு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நான் ஆப்போசிட் சைடு தான் திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நல்ல கொஞ்சம் மீடியமான ஹைட்டு வெயிட்டு தான் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் பஃப் இருக்க மாதிரியே தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால் இப்படி ஆப்போசிட்டில் தான் தைச்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக கை வைக்கலையுமே பஃப் தெரியும். ஒரே சமமாக ஒரே பக்கம் மாதிரி மடித்து மேலே கீழே மடிச்சிருந்தோம்னா
நம்மளுக்கு வந்து பஃப் தூக்குன மாதிரி இருக்காது, ஜஸ்ட் மடிப்பாக இருக்க மாதிரி மட்டும்தான் இருக்கும், கை தூக்கையில் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் லைனிங் துணியில் வந்து சென்டராக மடித்து போட்டுட்டோம். நம்ம வந்து அதில் எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணலாம், ஆம்கோல் சுற்றளவு மாதிரி இது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணலாம். சென்டரில் மார்க் பண்ணி இப்படி அதுலேயும் அந்த 6 இன்ச் மடக்கியிருக்கோன்னா அதுலேயும் சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு புள்ளி வச்சுட்டு இப்போ வந்து இதில் மொத்தமே ஒரு 2.5 இன்ச்சு தான் நான் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைகிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதை வந்து ஒரு அட்டையில் வெட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா 2 லைனிங்லையும் வெட்டிக்கிறலாம், ஆனால் இதை காட்டி இந்த மாதிரி பீஸில் வெட்டி நம்ம அதாவது ஒரு பேப்பரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன அட்டையோ சாட்டை அட்டையில் இந்த மாதிரி இதில் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரே அளவாக ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வெட்டி இது ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் நிறைய ப்ளவுஸ்களுக்கு வெட்டி இந்த டிசைன் வைக்கிறீங்கன்னாலும் இது பண்ணலாம். நான் இப்படி வெட்டையில் 6 தான் வெட்டியிருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் 6 வெட்டியிருக்கேன். வெட்டி இப்போ பாருங்கள் சேஃபாக சமமாக இருக்குது. இப்போ நம்ம லைனிங்கில் மட்டும் அந்த சேஃப் வெட்டிட்டு இந்த அட்டையில் வெட்டாமல் வச்சுருந்தோன்னு வைங்க, லைனிங்கை போட்டு வெட்டையில் இந்த சாரியில் இருக்க துணி வந்து வெட்டுறது முன்ன பின்ன வரலாம், ஆனால் இதில் வந்து அப்படி வராது. இந்த அட்டையை வச்சு கரெக்டாக வெட்டிடுறோம். அப்போ லைனிங் துணியும் சாரியோட துணியும் வந்து சமமாக கரெக்ட் அளவு கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த அட்டை பீஸ் வெட்டினேன். இப்போ சென்டரை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து சுற்றி வந்து போட்டுட்டு திரும்பவும் ஒரு சாக் பீஸு ஏதோ ஒரு இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து என்ன டிசைன் பண்ணாலும் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டு தைப்பேன். அதுவும் இந்த மாதிரி பானைக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஒரே அளவாக ஒரே சமமாக தெரியுதா அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு தைச்சா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி தைச்சு முடித்த பிறகு கார்னர்கள்லாம் வெட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டையில் வந்து சின்னதாக அந்த தையலை தாண்டி பிசுறு விழுந்துட்டாலும் திரும்பவும் ஒரு சுற்றி அவுட்லைன் போட்டுட்டு இன்னொரு இது தைச்சிட்டு நீங்கள் பெரட்டினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து பிசுறு தெரியாமல் அந்த சின்ன கட்டிங் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணிவிட்டு லைனிங்கை நான் இப்படி பெரட்டினேன் பாருங்களேன், அதே மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து திரும்பவும் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அப்போ அந்த சேஃப் வந்து வடிவம் இன்னும் நல்லா தெரியும். இது நார்மலாக நம்ம ஒரு சாதாரண ஷார்ட் ஸ்லீவ்லேயும் கூட இந்த டிசைன் வச்சு தைக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம எல்போ வரைக்கும் இருக்கிறதுல வச்சு தைக்கிறோம். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டிசைனு. இப்போ இதில் வந்து எவ்வளோ அகலம் தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கிட்ட நம்மளுக்கு தேவை. ஆனால் நம்ம 3 இன்ச்சு மட்டும் கரெக்ட் அளவு எடுக்கக்கூடாது, நல்லா 5 இன்ச்சுக்கு மேலே எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து சுற்றி தையல் போட்டு அடிக்கையில் அந்த துணி உள்ளேயும் வரக்கூடாது, வெளியவும் வந்து பத்தாமல் இருக்கக்கூடாது. அப்படின்றக்காக ஒரு 5 இன்ச்சு கிட்ட எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய துணியெலாம் கிடையாது, அதுவும் ஒரு 3க்கு 5 அப்படின்ற அளவு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு டைப்பில் வெட்டி அதை வந்து சுற்றி டைப்பில் தையலும் போட்டுட்டு பெரட்டி விட்டுக்கிற போகிறேன். பெரட்டி விடையில் உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கிட்ட குறைஞ்சிரும். நம்மளுக்கு வந்து இது 3 இன்ச்சு தான் தேவை, நம்ம அதை தாண்டி தான் எடுத்து தைக்கிறோம். இதுலேயுமே பானைக்கு தையல் போட்ட பிறகு டைப்பில் தையல் போட்ட பிறகு இப்படி வந்து சின்ன சின்னதாக வெட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அது பெரட்டையில் ரொம்ப பஃப்னு தெரியாமல் நம்மளோட நினைக்கிற வடிவம் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பெரட்டி விட்டுட்டு அந்த டைப்பில் தான் போட்டிருந்தோம் பாருங்களேன். பெரட்டின பக்கம் வந்து சும்மா தானே இருக்கும், அதையும் உள்ளே கூடி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க, இல்லை சும்மா கூட ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு ஒரு பீட்ஸோ இல்லை ஒரு பாசி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக எதுவும் வைக்கலை, ஒரு சின்னதாக ஒரு பாசி மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பாசி இல்லை கலர் அந்த இதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி பாசி இருந்தால் கூட அப்படி வச்சுக்கோங்க. பாசியோ பட்டனோ எது இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த டிசைனு. இது வந்து பவு டிசைன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். ஒரு டை டைப்பில் ஆன ஒரு டிசைன் தான்.
இந்த டிசைனை வந்து இந்த நடுவில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வெட்டி வச்சுருக்கோம்ல அதில் சென்டரில் வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி சுற்றி ஒரு தையலும் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து நம்ம பெரட்டி விட்ருக்க துணி வந்து எந்த பக்கம் பெரட்டி விட்டு தைச்சாலும் நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால சாரியோட கிளாத்தில் வந்து அப்படியே வந்து பைப்பிங்காக வச்சு தைக்க போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு சாரியோட கலரும் உள்ளே வந்து மிங்கிளான மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு லேஸும் வச்சு தைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் இதில் வந்து டபுள் ஸ்டோன் இந்த மாதிரி ஏதாவது தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு லேஸு காப்பர் லேஸு இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு நான் வந்து அவங்ககிட்ட வந்து டபுள் ஸ்டோன் அடிங்க, இன்னும் பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க தச்சு முடிச்சுட்டு பார்த்த பிறகு அவங்களுக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி முதலே அடிக்க சொன்னால் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவங்க அதுக்கடுத்து சரி நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி டபுள் ஸ்டோன் அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அடித்து வாங்கிட்டு போனாங்க. இது வந்து இந்த டிசைன் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குது. நம்மளும் பார்க்குறவங்களும் யாருமே ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நீங்கள் நார்மலான ஒரு இப்போ ஷார்ட் ஹேண்ட் ப்ளவுஸில் கூட இந்த அந்த பவுஸ் டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.